ஹலோ சார், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 3G கரைசல். அதற்கு முன்னாடி வெல்கம் டு சதா கார்டன். இப்போ நாங்கள் இதில் பலவிதமான வீடியோவை போட்டிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கோம், சிலது உங்களுக்கு பிடிக்காமல் கூட இருக்கலாம். பிடிச்சிருந்தால் எங்கள் லைக் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை மாதிரி நாங்கள் வீடியோ போடுறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அவசியம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். ஓகேயா? இந்த நீங்கள் செய்கிற ஒவ்வொன்றும் அந்த ராமருக்கு அனில் பிள்ளை செய்த உதவி மாதிரி எங்களுக்கு மிகவும் பயனாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி 3G கரைசல்னால் என்ன அப்படின்னா, அந்த இஞ்சி பார்க்குறீங்க, இதோ அடுத்தது பார்க்குறீங்க, இந்த வெள்ளை பூண்டு. இந்த இஞ்சி, வெள்ளை பூண்டு மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது. அதை பாருங்கள். இஞ்சி, வெள்ளைப்பூண்டு, அது வெள்ளைப்பூண்டை உரித்து வச்சுருங்க. அந்த இஞ்சியையும் நீங்கள் உரித்து தான் வைக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ரைட்டாங்க. இந்த இஞ்சியும் உரித்து வைங்க, வெள்ளைப்பூண்டை உரித்து வச்சுருக்கோம். அடுத்து பச்சை மிளகா வைக்கணும். அந்த பச்சை மிளகா வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மூன்றையும் மிக்சியில் போட்டு அரைச்சி அதை ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சிடணும். அந்த பாட்டிலில் 3/4 அளவுக்கு தண்ணீரை ஊற்றி குடிக்க வைங்க. 1 நாள் 2 நாள் ஊற வச்சு அதை வடிகட்டி அதை 1க்கு 10ங்கிற விதத்தில் தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த செடி கொடியில் உள்ள பூச்சிகள்லாம் போயிடும். இப்போ பாருங்கள், இதில் என்னென்ன பூச்சிகள் போகும்னா, அஸ்வினி பூச்சி, இந்த வெள்ளைப்பூச்சி, கம்பளி பூச்சி, அந்த செடிக்கு மேலே என்னென்ன பூச்சிகள் இருக்கோ எல்லாமே போயிடும். எங்கே பாதிப்பு அதிகமாக இருக்கோ அந்த இடத்துக்கு இந்த ஸ்ப்ரே அதிகமாக அடிங்க. இது இயற்கை பூச்சிக்கொல்லியாக இருக்கிறனால உங்களை எந்த விதத்திலும் பாதிக்காது. கையில் உரை போட்டு அடிக்க தேவையில்லை, முகத்தில் முகக்கவசம் போட தேவையில்லை. இந்த காய்கறிகளை லேசாக கழுவினாலே போதும், அந்தளவு கழுவ தேவையில்லை. ஏனென்றால் இது இயற்கை பூச்சிக்கொல்லி மருந்திலிருந்து தயாரிக்கப்பட்டது. அதனால் நீங்கள் அதை பற்றி பயப்பட வேண்டாம். இந்த 3 ஜீகளை பாருங்கள். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய். இந்த அளவு நீங்கள் எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு 1 லிட்டர் பாட்டில் அளவுக்கு உங்களுக்கு பூச்சிக்கொல்லி மருந்து ரெடி ஆகிரும். இதை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், அடுத்து இதெல்லாம் நான் சொன்ன மாதிரியே அந்த மிக்சியில் போடணும். மிக்சியில் போட்டு அரைக்கணும். அரைச்சி எடுத்து அதை ஒரு பாட்டிலில் 2 அல்லது 3 நாள் வைக்கணும். அதில் 3/4 அளவுக்கு தண்ணி ஊற்றி 2 அல்லது 3 நாள் வச்சு அதை வடிகட்டி அதை 1க்கு 10 விகிதத்தில் கலந்து அடித்தா பூச்சிகள் இருக்கிற இடம்லாம் போயிடும். இதை பாருங்கள். இப்போ இஞ்சியை போட்டாச்சு, அதை கட் பண்ணி போட்டிருக்கோம், அப்போ தான் நல்லா அரைக்கும். அடுத்தது பாருங்கள், இந்த வெள்ளைப்பூண்டும் உரிச்சு நம்ம போட்டிருக்கோம், அதையும் போட்டாச்சு. அடுத்து பச்சை மிளகாய். இது நல்ல காரமான மிளகாய் இருக்கணும். இங்கே தோட்டத்தில் விளைந்த மிளகாய், இது ஆர்கானிக் மிளகாய் இருக்கிறதுனால ரொம்ப காரமாக இருக்கும். இது உங்கள் வெளியே வாங்கின மிளகாய்னா 2 மிளகா 3 மிளகா கூட வச்சுக்கோங்க. இதை மிக்சியில் மூடியை போட்டு நல்ல மசிய அழகாக அரைங்க. இந்த மூடியை போட்டு அரைக்கிறோம். அரைச்சாச்சுன்னா உங்களுக்கு இது மாதிரி விழுது கிடைக்கும். இந்த விழுதை ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க. ஊற்றி வச்சு அதில் 3/4 அளவு தண்ணி ஊற்றி 2 நாள் 3 நாள் புளிக்க வச்சு அதை வடிகட்டி அடிங்க. அடித்தா 3G கரைசல் ரெடி. தேங்க்யூ வாட்சிங். தேங்க்யூ.